கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே சில தவிர்க்க முடியாத சில சூழல்கள், சில தோய்வுகள் மற்றுமாக என்னுடைய திருமணத்துக்கு அடுத்த சில வேலைப்பாடுகள் எனக்கு இருந்தபடியினாலே இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேவை தொடர்ச்சியாக செய்யக்கூடாதபடிக்கு தடையாக இருந்தது. பிகாஸ் ஐ ஹாவ் டு எடிட் திஸ் வீடியோஸ். நான் இதை ஃபோனில் எடுத்தாலும், என்னோடய ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க இதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பினாலும் நான் இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டிய சில சூழல்கள் இருந்தபடினால மற்ற காரியங்களையும் பார்த்து கொண்டு இந்த எடிட்டிங் காரியமும் பார்ப்பதில் எனக்கு சில கடினமான சூழல்கள் இருந்தபடினாலே இதை தொடர்ச்சியாக பண்ணக்கூடாதபடிக்கு தடையாக இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் அதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தோய்வில்லாமல் இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேவை ஒளிபரப்புவதற்கு கர்த்தர் வேண்டிய கிருபையும் பலனையும் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் தடையில்லாமல் இந்த ஊழியம் நடைபெறுவதற்கு நீங்கள் உங்கள் ஜெபத்தில் தாங்கும்படி அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேலையும் உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை என் இதயத்தில் வைத்திருக்கிறார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். அது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம். அது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் யாரோ, the one who gives his ears to God, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருக்கு செவி கொடுக்கிறவன், அது கடினமானாலும் நன்மையானாலும் எந்த காரியமானாலும் அதற்கு செவி கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணி, தீங்கு இல்லாமல் வாசம் பண்ணி, எதிராளிகள் இல்லாமல் வாசம் பண்ணி, ஈவில் ஃபோர்ஸஸ்னுடைய ஒரு டாமினன்ஸ் இல்லாமல் அவங்க வாசம் பண்ணி தங்களுடைய ஆபத்தில் பயப்படாமல் அமைதியாக இருப்பாங்களாம். தேவ ஜனமே, நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், ஆபத்து வரும்பொழுது நம்முடைய மனசு அமைதியாக இருக்காது, அலைக்கழிக்கப்படும். ஒரு கடல் எப்படி கொந்தளிக்குதோ அப்படி கொந்தளிக்கும். ஐயோ, ஏன் இது நடந்தது, எதுக்காக இது நடந்தது, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார், ஒரே ஒரு பயம், ஒரு கலக்கம், அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயங்கரமான கலக்கம் இருக்கும். ஒரு விக்கினத்திற்கு ஏற்றது போல ஒரு சில சூழல்கள், எதிராளிகள், ஈவல் திங்ஸ் நம்மை சுற்றிலும் நம்மை நெருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக வாசம் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிறவர்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்தில் பயப்படாமல் அமைதியாக இருப்பாங்களாம். நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கலக்கங்களான சில சிச்சுவேஷன்ஸை ஆண்டவர் நாம் மேற்கொள்ளுகிறதற்கு அவர் நமக்கு உதவி பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏன் சில வேளையில் ஆண்டவர் நம்மளை பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது தெரியுமா? நான் ப்ராக்டிக்கலாக இந்த நீதிமொழிகளிலிருந்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை காட்டி கொடுக்குறேன். நீங்கள் இந்த நீதிமொழிகளை 23வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அப்புறமாவும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் இதெல்லாம் பண்ணதுனால, எனக்கு செவி கொடுக்காததுனால நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆகடியம் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பரிகாசம் பண்ணுவாராம். நீங்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது அவர் நகைப்பாராம். வென் நீங்கள் அவருடைய கடிந்து கொள்ளுதலை வெறுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது, அவருடைய ஆலோசனைகளை தள்ளி கடிந்து கொள்ளுதலை வெறுக்கும் பொழுது, நாம் ஆபத்தில் இருக்கும் பொழுது அவர் நகைக்கிறார். பரிகாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவச்சனமே, நல்லா கவனிங்க.
நீதிமொழிகளில் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் தான், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல பாசம் காட்டுறவர் தான், சத்துருவின் கையில் விட்டு கொடுக்காதவர் தான். அவன் யாரை எப்போ விடுங்களான்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான் இல்லையா? அப்படிப்பட்ட சூழல்களில் உங்களை பாதுகாக்கிறவர், கண்ணின் மணி போல் உங்களை பாதுகாக்கிறவர். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார் இல்லையா? அவர் அவ்வளவு ஜெனரஸாக, அவ்வளோ லவ்விங்காக நம்மளை பாதுகாக்கிறவர் தான். ஆனால் அவர் சொல் பேச்சு கேட்காம அடிக்கடிக்கு கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசம் அடைவானா? இன்னைக்கு சடுதியாக சில காரியம் நடக்குது. ஏன் சடுதியாக சில இழப்புகள் ஏற்படுகிறது. சடுதியாக something is happening. Do you know why? Because we have resisted our ears. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கடிந்து கொள்ளுதலுக்கு நம்முடைய இதயத்தை புறக்கணிக்கிறது. இந்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போம்னா, நிறைய வேலையில் ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு உங்கள் திட்டத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நிறைய வேலையில் நிறைய பேருக்கு இருக்கிற ஹேபிட் என்ன தெரியுமா? நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சில தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வாயிலிருந்து எதனா வார்த்தை வருமானே தேடி சிலதெல்லாம் பண்ணுவோம். இந்த வேளையில் இந்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், கடிந்து கொள்ளுதல், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் திரும்புவீங்கன்னா, சம்வேர் வாட் வி டூ இஸ், யாரோ ஒருத்தங்க மூலமாக ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளும்பொழுது அங்கேருந்து டேக் டைவர்ஷன்ன்ற மாதிரி இந்த கடிந்து கொள்ளுதலுக்கெல்லாம் எனக்கு செவி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அங்கேருந்து நம்முடைய ஓன் ட்ராவலில் நம்ம போக ஆரம்பிச்சிடுறோம். அந்த கடிந்து கொள்ளுதலேருந்து அந்த கடிந்து கொள்ளுதலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் தாழ்மைப்பட்டு, ஆண்டவரை இந்த கடிந்து கொள்ளுதல் எனக்கு உரியதென்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்காமல் சரண்டர் பண்ணாமல் அங்கேருந்து டேக் டைவர்ஷன் மாதிரி போகிறோம் தெரியுமா? அங்கே தான் போய் எங்கன்னா போய் முட்டிக்கிட்டு நம்ம மாட்டிக்கிறோம், எங்கேயாவது போய் ஸ்டக்காகி நின்றுடுறோம். இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம்? என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அவருடைய வசனத்தை உங்களுக்கு தெரிவிப்பார், அவருடைய திட்டத்தை உங்களுக்கு தெரிவிப்பார், உங்கள் ஃப்யூச்சருக்கு உண்டான காரியங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரிவிப்பார். இன்றைக்கு நிறைய வேலைகளில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி உங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன, யாராவது சொன்னாதானே எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஏங்கி நிற்கிற அனுபவம் இருக்கிறது. உங்கள் பிஸ்னஸ்க்கு அடுத்த காரியம், உங்களோட வேலைக்கு அடுத்த காரியம், உங்களுடைய திருமணத்துக்கு அடுத்த காரியம், உங்களுடைய மற்ற காரியங்களுக்கு அடுத்த எந்த காரியமானாலும் I couldn't able to know what is going to be next. எனக்கு தெரியல என்ன அடுத்தது நடக்க போகுது. கடிந்து கொள்ளுதலுக்கு உங்கள் சிரசுகளை நீங்கள் தள்ளி வைக்கும் பொழுது, உங்கள் இதயத்தை நீங்கள் தள்ளி வைக்கும் பொழுது, அசட்டை பண்ணும் பொழுது, தேவன் சில வேளையில் he will never bring out his plan, he will never show his plan. இன்னைக்கு சில பேர் அழைக்கப்பட்டவங்க ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு எங்கெங்கேயோ முடங்கி கிடக்கிறாங்க. ரீசன் என்ன தெரியுமா? எங்கேயோ ஒரு கடிந்து கொள்ளுதலுக்கு தங்களுடைய இதயத்தை புறக்கணித்ததுனால. இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நான் பாத்திரவானே கிடையாது, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், வை ஷுட் ஐ ஹாவ் டு டேக் திஸ். அப்படியே உடனே அங்கேருந்து ஒரு டேக் டைவர்ஷன், உடனே எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு ஊழியம் செய்ய முடியாமல் திகச்சு போய் நின்று குழப்பத்தில் நின்று கடைசியில் மனுஷங்க மேலே இருக்கிற கோபத்தில் ஆண்டவர் மேலே காட்டி ஊழியமே பண்ணாமல் முடங்கி போயிட்டு எங்கேயோ வேலைக்கு போயிட்டுருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. தேவஜனமே, இந்த வேளையில் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு தேவன் தந்த ஆவிக்குரிய தகப்பனார்களுக்கு இந்த சிரசை விட்டு கொடுத்தபடினால தான் இன்றைக்கு ஊழியம் செய்கிற உகந்த ஒரு உன்னதமான வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். என்னை கொட்டும் பொழுது என் தலையை நான் அசட்டை பண்ணதில்லை, அவாய்ட் பண்ணதில்லை. கொட்டுதலுக்கு என்னை நான் விட்டு கொடுத்தேன், கடிந்து கொள்ளுதலுக்கு நான் என்னை விட்டு கொடுத்தேன். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறார். முடங்கி போகலை, நான் எங்கேயுமே முடங்கி போய் உட்காரலை, நான் முடங்கி கிடக்கிறதுக்கு எதுவான சூழல்கள் எனக்கு வந்தது பிரியமானவர்களே. இன்றைக்கு உங்களை கூட பிசாசு முடக்கி வைத்திருக்கிறான். காரணம், கடிந்து கொள்ளுதல் உங்கள் மனசு வெறுத்ததுனால. கடிந்து கொள்ளுதலுக்கு உங்கள் மனசை நீங்கள் விட்டு கொடுக்காம, நான் ஏன் இப்படி இருக்கணும், நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெக்கங்கட்டு நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், எனக்குன்னு தன்மானம் இல்லையா, எனக்குன்னு மரியாதை இல்லையா? நான் சொல்லுகிறேன், இந்த அழைப்புக்கு உகந்தவர்களாக நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து ஓடுவீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஸ்டக்காகி நிற்கவே மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிகளை ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கு நிறைய வேலையில் ஆபத்து வரும்போது மனசு கலங்குது, விக்கினங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நாம் ஒரு இடத்துல தங்க முடியலை, நிலைத்திருக்க முடியலை, வாசம் பண்ண முடியலை.
இந்த வேர்ட்லி வெனஸ்டேல ஆண்டவர் உங்களோடு கூட அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறார். அவருக்கு செவி கொடுப்பீங்கன்னா கடிந்து கொள்ளுதலுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய இந்த வசனத்திற்கு ஒரு டைம் அது அணைக்கும், ஒரு டைம் அது குத்தும். அணைக்கும் போது மட்டும் அந்த வசனம் நமக்கு வேணும். குத்தும் பொழுது நம்மளுக்கு அந்த வசனம் வேணான்னு நம்ம விலகி நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு எனக்கும் கோராகு சொன்னா இல்லையா, மோசாவையும் ஆரோனையும் பார்த்து நீங்கள் மிஞ்சி நடக்கிறீங்க. இன்றைக்கி அநேக வேலைகளில் நம்மை நடத்துகிற சில மனிதர்களை பார்த்து நீங்கள் மிஞ்சி நடக்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க. எனக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்குது, நீங்கள் அதெல்லாம் டினை பண்ணிவிட்டு என்னை ரொம்ப குப்பையாக ட்ரீட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடங்களில் குப்பையாக கூட ட்ரீட் பண்ணப்படுங்க. அழைச்ச ஒரு உண்மை உள்ளவருங்க. புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிறவர் உயர்த்த மாட்டாரா? வழி நடத்த மாட்டாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? அழைச்சவர் உண்மை உள்ளவர் தானே. உங்களை அழைத்தது கர்த்தரானால் உங்களை வைத்த இடத்துல நீங்கள் அடங்கி இருப்பீங்கன்னா அவர் ஏற்ற வேளையில் உங்கள் தலைகளை உயர்த்துவார். இன்றைக்கு நான் தைரியமாக சொல்லுவேன், நான் இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையோடு கூட சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் என் தலையை உயர்த்திருக்கிறார். காரணம், என்னை வைத்த இடத்துல நான் அடங்கி இருந்தேன், என்னை வைத்த காலம் அளவும். இந்த வேளையில் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஆபத்தில் அமைதியாக இருக்கணும். விக்கினங்களின் நடுவில் நீங்கள் வருத்தம் இல்லாமல் வாசம் பண்ணணும்னா கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆவியானவரால் அவர் உங்களை நிரப்பணும். அவருடைய வசனத்தை அவர் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு உங்கள் சிரசைகளை விட்டு கொடுங்க. உங்கள் இதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாமல், சடுதியில் சில அவமானங்களுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காம அவருடைய அன்பின் மேன்மையில் களி கூர்ந்து மகிழ்ந்திட கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று தீர்க்கமாய் நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு ஐட்சபிக்கிறேன். தகப்பனே, இந்த வேளையில் இந்த வேர்ட்லி வெனஸ்டேவை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லுகிறீரையா. சில வேளையில் இந்த பிரசன்ட் கான்டெக்ஸ்டில் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐயா. அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முன்பு இருந்த சபைகளில் கடினமான உபதேசங்கள் இருந்தது, கடினமான டிசிப்ளின்ஸ் இருந்தது. ஆடைகளிலே, நடக்கைகளிலே, செயல்பாடுகளிலே, வார்த்தைகளிலே, பெரியோரிடத்தில் பேசுவதில், பெரியோரிடத்தில் அணுகுவதில், எல்லாவற்றிலும் கடிந்து கொள்ளுதல் இருந்தது. ஆலயங்களுக்குள்ள டிசிப்ளினுக்கான ஒரு அத்தாரிட்டி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல்கள் இல்லையா. வசனத்தை வைத்து கடிந்து கொள்ள நினைத்தாலும் அங்கு சிலர், எவ்ரி யங்ஸ்டர்ஸ் ஆர் எவ்ரி ஃபேமிலிஸ் ஆஸ் அ ரீசன், அவர்களுக்கு தங்களுடைய நிலைமையில் ஒரு நாள் நாங்கள் குறைந்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் ஆண்டவரை மாம்சத்திற்குரியவர்களாக செயல்படுகிற சூழல்கள் இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் அப்பா, நாங்கள் ஆபத்தில் பயப்படாமல் அமைதியாக இருந்து ஆண்டவரே விக்கினங்களின் நடுவில் நாங்கள் ஆண்டவரே வருத்தமில்லாமல் வாசம் பண்ண தேவனாகிய கர்த்தர் நாங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்ட யாராகினும் இந்த சூழலுக்குள்ளே இருப்பாங்கன்னா, என் இருதயம் கடினப்படாது பிரதர்னு சொல்லுவாங்கன்னா, அவங்க இதயத்துக்குள்ள உங்களுடைய அன்பின் அக்கினியை ஊற்றுங்க. உங்கள் அன்பின் ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவாராக. உடைய திவ்ய கரங்களில் நான் அவர்களை சமர்ப்பிக்கிற நீரை பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. கடந்த நாட்களில் இந்த வேர்ட்லி வெனஸ்டேவை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஒழுங்காக செய்யக்கூடாதபடிக்கு நடுவில் ஏகப்பட்ட தடைகளையா, இனி வரும் நாட்களில் நாங்கள் இதை நேர்த்தியாய் செய்துவிட கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் கால சூழல்களையும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எல்லா விதமான சோர்ஸஸையும் கர்த்தர் நீர் கிரியேட் பண்ணி கொடுக்கும்படி உங்களுடைய தயவருத்த கரத்தில் விட்டு கொடுக்குறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. நீரே பெரிய காரியம் செய்யுங்க. துதி கன மகிமைகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். மீண்டுமாக அடுத்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால் நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நாமமே மகிமைப்படட்டும். God bless you.